ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி மைசூர் பாக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நான் 3 டைம் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிடுச்சு, செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் பண்ணி பார்த்தும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஏன் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருப்பேன் நான் எப்போவுமே. ஆனால் இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு மறந்துடுச்சு, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிடுச்சு, ஆனால் செகண்ட் டைம் சக்ஸஸ், தேர்ட் டைம் சக்ஸஸ், இப்போ ஃபோர்த் டைம் பண்ண போகிறேன். அதுவும் சக்ஸஸ் ஆக போகுது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீ வீட்டில் பண்ண பார்க்கணும், நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். என்னென்னா கடலை மாவு 250 கிராம் எடுத்துருக்கேன். நீங்கள் கடையில் எடுத்துக்கோங்க, கடையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 250 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அடுத்து நான் என்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு நான் ட்ரே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரே இல்லைன்னா ஒரு தட்டு, இன்னும் இது ஒரு பவுல் எதுவும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ நெய் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஆனோடனே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அதே கப் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த கப்பில் எண்ணெய் அளவு எடுக்க போகிறோம். இப்போ மைசூர் பாக்கு, நெய், எண்ணெயெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் மாவில் இப்போ அளவு எடுத்திருப்பேன் ஒரு கப்பில், அது ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதே கப்பில் அரை கப்பு எண்ணெய், அரை கப்பு நெய், அது இப்போ நான் ஊற்றி காமிக்கிறேன்.